வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சன். வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: மிளகாய் 1 ஸ்பூன், மல்லி, மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். ஒரு 15-14 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வச்சுக்கலாம், குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த வெறும் சட்டியில் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்ற வேணாம். வறுத்து எடுத்து மிக்சியில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி லெமனு, ஒரு 6-7 பூண்டு பல் அதிலே சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. லெமனை புழிஞ்சு விட்டுங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. அது ஒரு தட்டுக்கு மாற்றி அந்த பேஸ்ட்டை அதில் நம்ம நிறைய கட் பண்ணி கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ வஞ்சிர மீனை நான் அழகாக கழுவி உப்பு, தயிர், மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு 12 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த மசாலாவோட கலவை போதும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து அழகாக அதில் ஒவ்வொன்று மேலேயும் நம்ம இந்த கலவையை அழகாக 2 பக்கமும் எடுத்து நல்லா தடவணும். நீங்கள் இதில் 1 ஸ்பூன் நம்ம எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா 2 பக்கம் படுற மாதிரி நல்லா மசாலாவை மீனில் நல்லா ஒவ்வொரு மீன்லேயும் நல்லா அழகாக தடவணும். இது தடவி இது 2 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மசாலா எல்லாம் மீனுக்குள்ளார கலவை நல்லா போய் அதில் இறங்கி நல்லாயிருக்கும். உடனே வறுத்தா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட சுத்தமாக இருக்காது. குறைஞ்சது 2 மணி நேரம் அந்த எல்லாம் தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா மீன்லேயும் நம்ம இந்த மசாலாவை தடவி அப்படியே மூடி வச்சிடறோம். 2 மணி நேரம் கழித்து இரும்பு தோசைக்கல், நான்ஸ்டிக்கோட இரும்பு தோசைக்கல்லில் வறுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. எண்ணெய் ஒரு குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி தனித்தனியாக 2 மீனாகவும் வறுக்கலாம். நான் 6 பீஸ் வச்சுருக்கேன். சேர்த்தும் வறுக்கலாம், ஒரு பீஸாகவும் வறுக்கலாம், 2 வறுத்துக்கலாம். ஒரு தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷம் கழித்து திறந்து ஒவ்வொரு மீனாக திருப்பி போடுறோம். வேகாததுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த தோசைக்கல்லிலே பிடிச்சிரும் உங்களுக்கு. மீன் திருப்பவே முடியாது. அந்த மசாலா பிடிச்சிக்கிட்டு மீன் மட்டும் மேலே வரும். அதனால் ஒரு குறைஞ்ச தீயில் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி போடணும். அதேமாரி எல்லா மீனையும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. தேங்காய் எண்ணெயிலையும் இருக்கலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நம்ம அதை மூடி வச்சிடறோம். அதுக்கப்புறம் 4 நிமிஷம் கழித்து எடுத்தால் அழகாக இன்னும் மீன் வெந்திருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெயும் அதிகம் செலவில்லை, அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒரு மீனாக கூட ஈஸியாக எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து பிரட்டி போட முடியலன்னா இதுமாரி 2 பீஸாக இல்லை ஒரு பீஸாக கூட நம்ம வறுத்து சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மகிழ்ச்சி.